வைகை நதி தென்மதுரை வைகை நதி. பார்ட்னர், நானும் உங்களுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கட்டுமா? எனக்கு வெத்தலை எல்லாம் போட்டு பழக்கம் இல்லடா, வேண்டாம். மாமா உங்களுக்கு இன்னொன்று மடிச்சு தரட்டா? போதும் 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 போதும். ரொம்ப வெத்தலை போட்டா கோழி முட்டும். கோழி முட்டுமா? கோழிக்கு என்ன கொம்பா இருக்கு முட்டுறதுக்கு? அதானே. ஓய் ஆத்தோய், என்ன அந்த பக்கம் ஜாலரா தட்டுற? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்ககிட்ட வெத்தலை கேட்டுட்டே இருந்தா நீ என்ன சொல்லுவ? ரொம்ப வெத்தலை போட்டா கோழி முட்டும், அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேல. அது ஆத்தா போய் சொல்லி ஏமாத்தனே. கோழி எப்படி முட்டும்? ஏ ஃப்ராட் ஆத்தா, அப்படின்னா இப்படிதான் சின்ன பிள்ளையில நிறைய பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்க. கோழி கொத்திரும்னு சொல்லியிருந்தா கூட அதை நம்பி இருக்கலாம். கோழி முட்டுன்னு சொன்னா நீ எதுக்குடா அதை நம்புன? அப்படி அப்பாவியா இருக்கேன். யாரு நீ? சரி ஆத்தாய், உனக்கு வெத்தலை வாயில ஒதுக்கி வச்சிருக்கேன். தம்பி நீ 2 போடு. வேண்டாங்க்கா, வேண்டாம். மலரு மடிச்சு கொடு. பழக்கம் இல்லைன்னு சொல்றாரு மைனி. ஆமா, அவனுக்கு வெத்தலை போட்டு பழக்கம் இல்லதான். நீ மடிச்சு கொடுத்தா மாட்டேன்னு சொல்லுவான். மடிச்சு கொடுக்கவா? வேணாண்டா. நான் மடிச்சு கொடுக்குறேன், எப்படி செவக்குதுன்னு பாப்போம். ஆஹா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் நான் வரல. ஏ கருப்பாயி, என்ன? இந்த வெள்ளை பணியாரத்தை நாக்க காட்ட சொல்லு, எவ்வளவு செவந்திருக்குன்னு பாப்போம். அதெல்லாம் என் மாமாவுக்கு நல்லா தான் செவந்திருக்கும், நீ பேசாம இரு. எங்க வாயை காட்டுங்க, எப்படி செவந்திருக்குன்னு பாப்போம். ஏய், சூப்பரா செவந்திருக்கு மாமா. ஏன் தே பாப்பா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஆளுகள்லாம் யாரும் அளப்புக்கு வரல, கூப்பிட்டியா? எங்க ஆச்சியை விட்டு கூப்பிட சொன்னேன், அவங்க வரலன்ட்டாங்களாம். எங்க அக்கா அவங்க அக்கா எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல தே, அவங்க பக்கத்து வீடு தான் இன்னொருத்தவங்க வீடு, பார்வதின்னு ஒரு அம்மா. அவங்க வீட்டில இருந்து யாருமே வரல. அவங்க வீட்டு ஆம்பளை ஆளுகள்லாம் ஊருக்கு போயிருந்தாங்களாம், இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிடணும்னு வரல. ஓஹோ, சரி சரி. வெண்ணிலா வீட்டில் சொல்கிறீங்களா மைனி? ஆமாம், அந்த பிள்ளைவே. அவெல்லாம் கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். அப்படித்தான் சொல்கிறாங்க. ஷாலினி, உன் தம்பிக்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் சரியா போச்சான்னு கேளு. நீங்கள் கேளுங்க மாமா. கேளு கேளு. தம்பி, கணக்கு வழக்கெல்லாம் சரியா போச்சாடா? சரியா போச்சுக்கா, செட்டில் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும். ஏங்க செட்டில் பண்ணியாச்சான்? சரி. மைனி, நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம், நீங்கள் வரீங்களா? ஹனிமூனா? ஏங்க? கல்யாணத்துக்கு போட்ட லீவு நாளையோட முடியுது, இப்போதைக்கு லீவு போட முடியாது, அடுத்த மாசம் வேணா பார்ப்போம். மலர், அடுத்த மாதம் தான் உங்கள் அண்ணனுக்கு லீவு கிடைக்குமா? எப்படிங்க? அப்படின்னா அடுத்த மாசம் போவோமா? சரி மைனி, அப்படின்னா அடுத்த மாதமே போவோம். நானும் வருவேன். நீ எங்க மாடு வருவ? நாங்கள் போகிறது ஹனிமூனுக்கு. ஏன் நீங்கெல்லாம் போகும்போது நான் வரக்கூடாதா? நானும் வருவேன், இல்லைன்னா ஆட்டை குழப்புவேன். நான் வரலன்னா என்னை கூட்டிட்டு போகலன்னா யாருமே போகக்கூடாது. ஏய்யா முத்துக்கண்ணு, அவங்க சின்னஞ்சிருச்சுங்கய்யா. அப்படி பார்த்தா நான் தான் இருக்கிறதுலே சின்னஞ்சிருசு. அப்போ முதல்ல நான் தான் ஹனிமூன் போகணும். ஏய்யா, புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க தான்யா தேனிலவு கொண்டாடுறதுக்காண்டின்னு போவாங்க. அப்படின்னா இன்னும் 1 மாசம் டைம் இருக்குல்ல, எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, எல்லாரும் சேர்ந்து போலாம். டேய் பெரியவனே, இவன் பேசுற பேச்ச பாத்தியா? பக்கத்துல தானே உட்காந்துருக்க, வாயோடு சேர்த்து ஒரு குத்து குத்து. என்னடா சின்ன குட்டி, குத்தவா? அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. இங்க பாரு, என்னை விட்டுட்டு ஹனிமூன் போற பிளான்லாம் போடாதீங்க சொல்லிட்டேன், போகவும் விட மாட்டேன். ஏய்யா முத்துக்கண்ணு, சின்னஞ்சிருச்சுக, புதுசாக கல்யாணமானவங்க, அவங்க 4 பேரும் ஜோடியாக போயிட்டு வரட்டும். இப்போ அவங்க கூட நீ போனேன்னு வை, உனக்கு சங்கட்டமாக இருக்கும், அவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அதுக்காக உனக்கு இப்போவே உடனே கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாதுல்ல. நான் படிப்பே 2 மாதம் கிடக்கு. அது போக அதுக்கப்புறம் நீ கடையில் போய் வேலையை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அப்புறம் தான் ஏன் கல்யாணம் பண்ண முடியும்? யார் பொண்ணு கொடுப்பாங்க சொல்லு? நீ வாயை மூடு. உங்ககிட்ட இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா? சரி, இப்போ என்ன, எனக்கு ஜோடி இல்லை, அப்போ என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போக மாட்டேங்க அதானே? நீ வா, நம்ம 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போவோம். எனக்கு நீ ஜோடி, உனக்கு நான் ஜோடி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரை சுற்றி பார்ப்போம். அவங்கவுங்க ஜோடியா இருக்கட்டும், நம்மளும் ஜோடியா போகலாம். கிளம்பு. என்ன உன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு நான் போறதா? வடக்கு இருக்கு பயலே. இங்க பாரு ஆத்தோய், என்ன மாதிரி ஒரு ஜோடியெல்லாம் உனக்கு கிடைக்காது சொல்லிட்டேன். ஆமா, மரியாதையா நான் சொல்றதை கேளு. நம்ம 6 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துடலாம். போற இடத்துல உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். காசு மட்டும் நீ கொடுத்துரு. என்ன? ஐயா, இவனை வச்சுக்கிட்டு இந்த பேச்சு பேசினதே முதல்ல தப்பு. எஞ்சி போட அங்கிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கூட்டிட்டு போறதா இருந்தா ஹனிமூன் போங்க, பிளான் போடுங்க, இல்லன்னா பிளானை இப்பயே கேன்சல் பண்ணிருங்க சொல்லிட்டேன். சப்பா, ஆத்தா சொன்ன மாதிரி இவனை வச்சுக்கிட்டு இந்த பேச்சை பேசினதே தப்புதேன். சரி விடுங்க, அடுத்த மாசம் தானே, அப்ப பாப்போம். மச்சான், அப்போ நாளை கழிச்சுல இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணணுமா? ஆமா மாப்ள. அப்படின்னா மச்சான் இனிமேல் ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க, அப்படித்தானே? ஆமாமா.
பேரப்பிள்ளை நல்ல கலகலான்னு சிரிச்சு வச்சு பேசி இருங்க. எங்க வீட்டில் எல்லாரும் அப்படித்தான் பார்க்குறீங்க வித்தைகளா, இப்படித்தான் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களும் அப்படியே சகஜமா இருங்க. உங்க வீடு தான் இதுவும். ஆ சரிங்க பாட்டி. எங்க அண்ணன் சிரிச்சுட்டான்னா வாயில இருந்து முத்து கொட்டிடும்னு நினைப்பான். ஏய் கருப்பாய், அவங்கள பத்தி பேசும்போது ஏன் பேர எதுக்கு இழுக்கிறாங்க? சும்மா இருடா. எங்க அண்ணன் ஒரு கஞ்சாம்பெட்டி, சிரிக்கிறதுக்கு கூட காசு கேட்பான். காசு கொடுத்தா நல்லா சிரிப்பான். மலர், ஐயோ சாரி. அடே அண்ணே சாரிடா, உன்னைய பத்தி உண்மையை சொல்லிட்டேன் மறந்து போய். மலரு அப்படி இல்லை. என் வீட்டுக்காரரு சிரிச்சா முத்து உதிர்ந்து போயிரும்னோ இல்லை காசு கொடுத்தாத்தான் சிரிப்பாருன்னோ கிடையாது. அப்புறம் அவர் பார்க்குற வேலைக்கு அப்படி வரப்பா இருந்தாதான் மரியாதை. எல்லார்கிட்டையும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வையேன், அவர் மேலே உள்ள பயம் போயிடும். அந்த வேலைக்குன்னு உண்டான மரியாதையும் போயிடும். அதுக்காக தான் அவர் அப்படி இருக்காரு. இவ்வளவு சொல்கிறையே, என் தம்பியை அவனோட ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் போய் பாரு, அவன் எப்படி இருக்கான்னு. ஐயோ பார்த்துருக்கேன் சாமி, பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? அங்கே எப்படி இருப்பான்? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டாமே. நீ உங்கள் வீட்டுக்காரரை பற்றி இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, நீ என்ன வேணாலும் பேசு. அவர் உங்கள் அண்ணன் தான், அவரும் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிடணும்னு சொல்ல வரேன். அப்படித்தான் உங்கள் அண்ணனும் நடந்துக்கிறாரு. ஆஹா சரி, தெரியுமே தெரியும். சரி இருக்கட்டும். சரி, நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்போமா? வாட்ஸ்அப் குரூப்பா? எதுக்கு மேனி? ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் நம்பரையும் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் சேர்ந்துட்டோம்ல, அதனால இந்த மாதிரி ஒரு குரூப்பு கண்டிப்பாக தேவை. ஏய் கருப்பை, எதுக்கு ஆகாத வேலை பார்க்குற? நீ சும்மாறா, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும். ஆளு மண்டையும் பாரு. நீ வெட்டி வேலை தான் பார்க்குற. இதெல்லாம் ஆகாத வேலை, குரூப் ஆரம்பிக்கிறதெல்லாம். ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான். என்கிட்ட நிறைய பேர் நம்பர் இருக்குது. இன்னும் இல்லாதவங்க நம்பரையெல்லாம் வாங்கி நான் ஆட் பண்ணி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். யார் யார் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதில் மெசேஜ் போட்டு விடுங்க. என்னடா தம்பி? சரிக்கா. அப்படின்னா மொதல் நம்பரை என் நம்பரை சேர்த்து விடு, ஐயா நம்பரையும் சேர்த்து விடு. குரூப்பில் பேசுறது எல்லாம் தமிழில் பேசணும், அப்போ தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். சரியாத்தா. ஷாலினி, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு பெரிய குடும்பம்னு இருந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கணுமாமா, ஃபேமிலி குரூப்பு. சரி, என்னமோ பண்ணு. கிளம்பலாமா? போகலாம். சொல்லிட்டு வா. மாப்பிள்ள போயிட்டு வரோம். பாட்டி போயிட்டு வரோம். சரிங்க பேரப்பிள்ள. ஏய், ஒழுங்கா கவனமா பார்த்து இருக்கணும். நீயும் பார்த்து கவனமா ஒழுங்கா இரு. போயிட்டு வா, கிளம்பு. தம்பி, ஆத்தா, மலரு போயிட்டு வரோம். சரி நீ சின்ன மாப்பிள்ள இருங்க, போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் மாடு. போயிட்டு வா, போயிட்டு வா. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். மலர், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் இறங்கி உட்காருறீங்களா? என்ன மாதிரியா இருக்கு? என்ன மாதிரியான்னா, அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உங்க பொண்டாட்டி தானே? ஆமாடா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதான் பார்ட்னர், டைம் வேணும்னு கேட்டீங்க, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் உங்க மடியில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனா ப்ரொசீட் பண்ண வேண்டியதானே? என்ன தயக்கம், என்ன ப்ராப்ளம்? நான் உங்க மடியில தான் உட்காந்துருப்பேன், உங்க மேலே தான் சாஞ்சுக்குவேன். நீங்க என்னை தள்ளி உட்காருன்னு சொன்னாலோ இல்லை நீங்க தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டே இருந்தாலோ கூச்சமே போகாது பார்ட்னர். நீங்க இப்படியே கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்க முடியும் என்னால? இல்லடா அப்படி இல்ல, அது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு எல்லாமே புரியுது பார்ட்னர். இப்போ நான் உங்க மடியில உட்கார்ந்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? என் மேல ஆசை வருதா? அதானே சொல்றீங்க? இல்ல, இந்த பேச்சை விடுங்க, நம்ம வேற ஏதாவது பேசுவோம். வேற எதை பத்தியும் பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு பார்ட்னர். ஆனா இப்ப மட்டும்தான் இதை பத்தி பேச முடியும், பேசணும். அது சரிதான், அதுக்கு தான் நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன். டைம் கேட்டது எதுக்கு? இந்த மேரேஜ்ல நம்மளோட லவபிள் லைஃப்குள்ள உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தானே? ஆமா ஆமா. அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கணும்ல. அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கின டைம் வேஸ்டா போயிடும் பார்ட்னர். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். நான் இப்படி உங்க மடியில உட்காந்துருக்கேன்னா உங்க கையை என் மேல வச்சுக்கோங்க. அப்படியே மெல்ல மெல்ல கூச்சமெல்லாம் போயிடும். நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு என்னை தப்பா நினைச்சிடாதீங்க பார்ட்னர். சச்சா, இல்லடா, இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா? இல்ல தானே? இல்லவே இல்ல. நீங்க என்கிட்ட தானே இப்படி பேசுறீங்க, என்கிட்ட தானே இப்படி பேசணும். ஆமா தானே? ஆமாதான்டா, ஆமாதான். அப்ப சரி, ஐ லவ் யூ பார்ட்னர். சரி, சாஞ்சுக்கோங்க.
தினமும் நான் இப்படியே தூங்கணும் பார்ட்னர். எனக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கு. பார்ட்னர் என்ன என்ன என்னடா? ஆச்சி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி சொன்னாங்க பார்ட்னர். என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணுரங்க இருக்கார்ல, அவரு என்னைய முதல்ல பொண்ணு கேட்டு வந்தப்போ சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு. ஆனா பாட்டிக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. அப்போ நான் எல்லாருக்கும் ஓகே தானே, அப்போ பேசாமல் கல்யாணம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை, அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடும்ல அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்லா பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, எப்படினாலும் யாராவது ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அது இவராக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நான் ஆச்சியை எப்படியோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். ஆச்சியா அப்போ சொன்னாங்க அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது தே. ஒருத்தரை பார்த்தா உனக்கு தோணணும் இவர் கூட இருந்தா நமக்கு பாதுகாப்பா இருக்கும், இவர் கூட இருந்தா நம்ம லைஃப் லாங் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் தோணுமா அப்படின்னு சொல்லி அப்பா ஆச்சியை நான் கேள்வி பண்ணேன் பார்ட்னர். ஆனா இப்ப எனக்கு தோணுது பார்ட்னர். என்ன தோணுது? அதான் பார்ட்னர், எனக்கு எங்க ஆச்சி மடியில நான் தலை வச்சு படுத்தா ஒரு நிம்மதியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. சரிடா, சரி சரி, அப்படியே தூங்குங்க. தூங்கணுமா? தூங்கணும்ல, நேற்றும் விடிய விடிய தூங்கல, உடம்பு என்னத்துக்காகும்? சரி, அப்படின்னா எனக்கு நெத்தியில ஒன்று, இந்த கன்னத்தில் ஒன்று, இந்த கன்னத்தில் ஒன்றுன்னு 3 முத்தம் கொடுத்துட்டு என் தலையை தடை விட்டுக்கிட்டே இருங்க, அப்படின்னு நான் தூங்கிடுவேன். சரி. காதலன் மடியில் பூத்தான் ஒரு பூ போலே, மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. நான் உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் மச்சான். அது மாதிரிக்கு நீ என்னைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும், வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிட கூடாதுன்னு. பார்ட்னர் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. தூங்குடா பிள்ளை, தூங்கு. மச்சான் தூங்குடி தங்கம், தூங்கு. தூங்குமா, தூங்கு, கண்ணை மூடு, தூங்கு. மச்சான் தூங்குடாமா. நீங்க அப்படி சிரிச்ச முகமா இருங்க பார்ட்னர். அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே நான் கண்ணை மூடினா தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும். சரிடா, தூங்குடா, தூங்கு. என்ன சத்தம் இந்த நேரம், உயிரின் ஒளியா? ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் மனைவி உங்களை நெருங்கி வரும்போது உங்களுக்கு மைண்டில் அந்த வாய்ஸ் கேட்கல. எஸ் சார், நீங்கள் உங்கள் மனைவியை நெருங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்குது, அப்படித்தானே? ஆமாம் சார். அப்படின்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு மிஸ்டர் கேஎஸ். அது எனக்கே தெரிஞ்சதுனால தான் சார் நான் உங்களை பார்க்குறதுக்கே வந்திருக்கேன். குட். சரி, உங்கள் காதில் கேட்குற அந்த குட்டி பொண்ணோட வாய்ஸ், அந்த பொண்ணோட பேர் என்ன? பட்டுக்குட்டி சார். அது நீங்கள் செல்லமாக கூப்பிட்டது, அவங்களோட பேர்? அப்படி ஒன்றும் என் மைண்டில் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகலை சார், பட்டுக்குட்டின்னு தான் ஞாபகம் இருக்குது. சரி, அப்போது நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எத்தனை வயசு? நான் அப்போது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் சார். அந்த பொண்ணு? அந்த பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்கள் பார்க்கவே இல்லையா? பார்க்கல. ஆனாலும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். சரி, அப்படி இருக்கும்போது உங்கள் அக்காவுக்காக இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம் சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பட் உங்கள் மனைவி கிட்ட உங்களால் க்ளோஸாக இருக்க முடியல. ஆமாம் சார், ஆமாம். சரி, இப்போ உங்கள் மனைவி கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அந்த குட்டி பொண்ணோட நினப்பு உங்களை ட்ரபிள் பண்ணுதுன்னா அப்போ இது கண்டிப்பாக ஒரு சிவியர் ப்ராப்ளம் தான். இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த நீங்கள் இப்படி ஏன் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? இல்லை சார், இத்தனை வருஷமாக வரல, இனிமேலும் நான் அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருந்து என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்லை, என்னால் என் அக்காவோட லைஃப் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இன்னும் எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான், நான் இப்படியே இருந்தால் அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல சார். அதனால எனக்கே இது முட்டாள்தனம்னு தெரிஞ்சது. அதான் துணிஞ்சு முடிவு எடுத்துட்டீங்க. பட் அந்த நினப்பு உங்களை விட்டு போக மாட்டேங்குது. ஆமாம் சார். நீங்கள் என்கிட்ட சொன்னதை வச்சு பார்த்தா உங்கள் மனைவி உங்களை ரொம்ப விரும்புகிறாங்கன்னு தெரியுது. ஆமாம் சார். இப்போ அதனால தான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் சார். என்னால் அந்த பொண்ணு ஹர்ட் ஆகிடக்கூடாது. ரொம்ப அப்பாவி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு சார். என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை எனக்கு எடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுனா எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாக போகும்னு நீங்கள் தான் சார் சொல்லணும். சரி, இப்போ நான் உங்களை ஃப்ராங்காக சில கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே சார்.
சரி, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி துணிஞ்சு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியை ஆக்கிக்கிட்டீங்க. இப்போ உங்களோட அந்த சின்ன வயசுல பழகுன அந்த பொண்ணு வந்தா என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதுன்னா இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். என் ஒய்ஃப்னா அது மலர் மட்டும்தான் இனிமேல். ஆனா உங்க மனைவி கிட்ட உங்களால க்ளோஸா இருக்க முடியல. ஆமா சார். சரி, இது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தோணலையா? இல்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரல. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சில தடவை அவங்க என்கிட்ட க்ளோஸா நெருங்கி வந்திருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷையா தான் ஃபீல் ஆனதே தவிர இந்த மாதிரி காதுக்குள்ள எந்த சத்தமும் கேட்கல. இன்னும் டெப்தா சொல்ல போனா நான் அவங்கள தொட போனா மட்டும்தான் அந்த மாதிரி சத்தம் கேட்குது. அதான் அப்போ உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா சார். சரி, இந்த விஷயத்தை அப்படியே ஓரமா வச்சிருவோம். இப்போ உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எது? அவங்களோட எல்லா குணமுமே எனக்கு பிடிக்கும். அப்போ பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்லை? ஆஹா, இப்போ நான் பழகுன வரைக்கும் எதுவுமே இல்லை சார். சரி, அப்போ இந்த வகையில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? ஆஹா, இல்லை சார். இல்ல, பொதுவா அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். இல்லை சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை. சரி, அப்போ கேட்ட கேள்வியே இன்னொரு தடவை திரும்பி கேட்குறேன். இப்போ சின்ன வயசுல உங்க கூட பழகுன அந்த பொண்ணு இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பட் நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சார், இப்போ நீங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் நான் எனக்குள்ளேயே அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் மலர் கழுத்துல தாலியே கட்டினேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வந்தா இப்போ இருக்கிற என்னோட நிலைமையை எடுத்து சொல்லி அந்த பொண்ணு விலக தான் சொல்லுவேன். நானும் அந்த பொண்ணை விட்டு விலகி தான் வருவேன். ஓகே, குட். அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க மிஸ்டர் கேஎஸ். சொல்லுங்க சார். அந்த பொண்ணோட ஞாபகமா உங்ககிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்கா? அதாவது அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துற மாதிரியான பொருள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், வச்சிருக்கேன். ஓகே, உங்க மனைவி தான் உங்களுக்கு நிரந்தரம், உங்க மனைவி தான் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பொண்ணு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, அந்த பொண்ணு ஞாபகமா நீங்க வச்சிருக்கிற பொருளை முதல்ல தூக்கி போடுங்க. கண்டிப்பா அந்த பொருளை யாருக்கும் தெரியாம பத்திரமா தான் வச்சிருப்பீங்க. அந்த பொருளை முதல்ல உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு, நீங்க இருக்கிற இடத்த விட்டே ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் உங்க மனைவியை நீங்க நெருங்கும் போதெல்லாம் அந்த குட்டி பொண்ணோட சத்தம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்குன்னா அது உங்க மேல உள்ள தப்பு தான். நீங்க சின்ன வயசுல அந்த பொண்ணுகிட்ட நல்லா பழகி அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால கூட உங்க மனசுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கலாம். முதல்ல அதை நீங்க மறக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். சின்ன வயசுல நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியா வாழ முடியாதுங்கிற நினைப்பு உங்க மனசுக்குள்ள ஆழமா பதியணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பென்சில் பாக்ஸ்ல இருந்து பென்சில், எரேசர் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை திருடுறது, அப்புறம் வீட்டுல ஸ்நாக்ஸுக்காக அம்மா அப்பா வச்சிருக்கிற காசு திருடுறது, இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல நிறைய குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் திருடங்க கிடையாது. இது சின்ன வயசுல எல்லாரோட லைஃப்லயும் கேஷுவலா நடக்கிற விஷயம். ஆனா அதை மனசுலயே வச்சுக்கிட்டு நான் ஒரு திருடன், நான் ஒரு திருடின்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்க லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகுமோ அதே மாதிரி தான் இப்போ உங்க மைண்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது நான் டாக்டர் ஆவேன், நான் டீச்சர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன் என்னென்னமோ சொல்லி விளையாடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம அப்படி ஆயிருப்போமான்னு கேட்டா எல்லாராலையும் அப்படி ஆயிருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் அஃபிஷியல், நீங்க சொல்றது பர்சனல், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து ஃபீலிங்ஸ் ஒண்ணுதான். புரியுது சார், புரியுது. இப்போ மலர்விழி கழுத்துல நீங்க தாலி கட்டும் போதும் அந்த குட்டி பொண்ணோட வாய்ஸ் உங்க காதுல கேட்டுட்டே இருந்ததுன்னு சொன்னீங்க. அதையும் மீறி தான் நீங்க தாலி கட்டியிருக்கேன்னு சொன்னீங்க, அப்படித்தானே? ஆமா சார், என் காதுல அந்த குரல் கேட்டுட்டே தான் இருந்தது. ஆனா நான் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்னை சுத்தி இருக்கிற என் ஃபேமிலி எல்லாம் ஹர்ட் ஆவாங்கிறதுனால அந்த வாய்ஸை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு தான் நான் தாலி கட்டினேன். நேத்து கூட அப்படித்தான் பர்சனலா ஒரு விஷயம் நடந்தது. அப்போ என் காதுல அந்த குரல் கேட்டுட்டே இருந்தது. அதில் அலட்சியப்படுத்திட்டு தான் வேற என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியல. ஒரு பக்கம் என் மனைவியோட ஆசை, இன்னொரு பக்கம் என் மனசுக்குள்ள இருக்கிற போராட்டம். இதில் நான் எதை ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா எனக்கு என் மனைவியோட ஆசை தான் பெருசாக தெரிஞ்சது. அதனால தான் 2 times என் காதில் கேட்ட அந்த வாய்ஸை நான் இக்னோர் பண்ணிட்டேன். குட், வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் அதை பண்ணுங்க கேஎஸ். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஞாபகமாக இருக்கிற பொருளை உங்களை விட்டு முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். அதை தவிர்த்து வேற எந்த மெடிசினும் உங்களுக்கு தேவையில்லை. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் போதும். அது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் உங்கள் நம்பருக்கு. ஓகே சார். நான் சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் வாங்க. ஓகே சார், கண்டிப்பாக வரேன். ஒரு 2-3 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. நானும் உங்களோட மைண்டை ஸ்டடி பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. உங்கள் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கேஎஸ். சரியாயிடும், நம்புங்க. ஓகே சார். இந்தாங்க, எந்திரிங்க. கொஞ்சமா ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா தூங்குங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அந்த ஆஸ்பத்திரி வாட ஆகவே ஆக மாட்டேங்குது மனுஷனுக்கு. அவ்வளவுதான், இனிமேல் அங்க போக வேண்டாம். அள்ளி, வாங்க பாரதிக்கா. நாச்சியாரு, வா உட்காருங்க உட்காருங்க. நாகராசு, எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு? பரவாயில்லக்கா. தெரியுது, இப்படி ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டீங்களே. அது சரி,
நான் என்ன ஆசைப்பட்டா போய் படுத்தேன். என்ன செய்யறது, நேரங்காலம் சரியில்லைன்னா அப்படித்தான் திடுதுப்புன்னு என்ன வேணாலும் வரும். பார்த்து இருந்துக்கிடணும்ப்பா. என்ன செய்யறது பார்வதி அக்கா, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரி பண்ணும்போது நம்மளால என்ன செய்ய முடியுது? சரி சரி, உடம்பு தேறி வர்ற நேரத்தில் பழசையெல்லாம் பேசி மறுபடியும் மனக்கசப்பு எதுவும் வேண்டாம். ஐசி எப்படி இருக்கா, என்ன செய்யறா? அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால, அந்த வேலையை மறுபடியும் இருக்கான்னு கேட்டுட்டு வரேன்னு போயிருக்கா. எதுக்கு? இப்போ தானே வேலை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்தா. இப்போ அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டான்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அந்த வீட்டுக்கெல்லாம் திரும்ப ஐஸ்வர்யாவை அனுப்புகிற ஐடியா இல்லை நாச்சியாரு. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அதானே, என்ன அல்லி, என்னாச்சு? என்னாச்சா? ஏங்கா என்னாச்சுன்னு தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அல்லி, என்ன நடந்ததுன்னு தெரியும், அதுக்காண்டின்னு இப்போ திரும்ப அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாளுமா ஆகுது? அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைன்னா என்னம்மா? யாரும் என்ன பேச மாட்டாங்களா? பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான்க்கா இருப்பாங்க. அதுக்காக ஏமாத்தினவங்க கூட போய் வாழ முடியுமா? ஏம்மா, அந்த பையன் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆஸ்பத்திரியில் வந்து. தப்பு அவர் பண்ணாரோ இல்லை மற்றவங்க பண்ணாங்களோக்கா, ஆனால் அவர்கிட்ட ஒரு சொத்தும் இல்லைங்கிறது உண்மை தானே. சரி, அப்போ மேற்கொண்டு என்னென்ன செய்கிறதா முடிவில் இருக்க? அவ்வளோதான்க்கா, புண்ணியத்துக்கு கல்யாணத்தையும் இன்னும் ஒன்றும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை, அதனால கோர்ட்டு கேஸுலாம் அலைய வேண்டியதில்லை. எங்கள் பக்கத்து பெரிய ஆளுங்க 4 பேரை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பேசாமல் அத்து விட்டுலான்னு தான் இருக்கோம். ஐயோ அல்லி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாக்கா, நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கோம். இல்லை அல்லி, இது யோசிச்சு எடுத்த முடிவு கிடையாது, முட்டாள்தனமான முடிவு. நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நாசமாக போகலை. இப்போ நீ சொல்கிறத பண்ணுனேனாத்தே நாசமாக போயிடும். என்னக்கா, அதுக்காக அந்த ஏமாத்துக்காரங்க கூட போய் வாழ சொல்கிறீங்களா என் பிள்ளைய? அல்லி, அப்படி பேசாத அல்லி. அவர் என்ன திருடுனாரா இல்லைன்னா கொலக்குத்தம் பண்ணாரா? இத்தனை வருஷம் பழகின பழக்கத்துக்காக சொல்கிறேன், நீ பண்ணுறது சரியில்லை அல்லி. தம்பி, இவ தான் புரியாமல் பேசுகிறான்னா நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. உங்கள் மருமக பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசுங்க. என்ன நிலவரம், ஏது நிலவரம், கையில் எம்பிட்டு காசு இருக்குது, தொழில் தொடங்குறதுக்கு எதுவும் வசதி இருக்கா, என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு விடுங்க. அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடுவார். இன்னமும் சொல்ல போனால் உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் தானே. ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு சீதனமாக கொடுக்கறதுக்குன்னு ஒரு வீடு வேற வாங்கி வச்சுருக்கீங்க. அதை கொடுத்து அவங்க 2 பேரையும் அங்கே இருக்க வைங்க. எதுக்கு வாடகை வீட்டில் இருந்துக்கிடணும்? நீங்கள் தொழிலும் ஆரம்பித்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் மக சந்தோஷமாக வாழத்தானே போகிறா. அதை விட்டுட்டு கல்யாணத்தை அத்து விடுறேன் அப்படி இப்படின்னு பேசி மேற்கொண்டு வேற என்ன செய்ய போகிறா? இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்கள் பிரச்சனையை வளர்க்குறதுக்கு தான் பார்க்குறீங்க, முடிக்கிறதுக்கு பாருங்க. எனக்குமே பார்வதி அக்கா சொல்கிறது சரின்னு தான் படுது. ஆமாப்பா, 4 பேர் வாயில நம்ம வீட்டு பிள்ளை விழுந்து விழுந்து எந்திரிச்சா அது நம்ம பிள்ளைக்கு நல்லதா சொல்லு? இதுவே நீங்களே உங்கள் மாப்பிள்ளைக்கு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்து ஐஸ்வர்யாவுக்கு வாங்கி வச்சிருக்கிற வீட்டில் அவங்க 2 பேரையும் குடி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, யார் என்ன பேச முடியும்? மாப்பிள்ளையும் உங்கள் கைக்குள்ளேயே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்காரு. ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, குணமும் நல்ல குணம். மேலே அவங்க அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னு வைங்க, உங்களுக்கு தான் நல்லது. அவர்கிட்ட இல்லைன்னு இப்போ நீங்கள் நினைக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் நீங்களே கொடுத்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட பாருங்க. அதுதான் ஐஸ்வர்யாவுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிரச்சனையும் முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு அத்து விடுறேன் அப்படி இப்படின்னு பேசினா அதெல்லாம் நல்லாவா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அழகா அதெல்லாம்? நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுதுக்கா, யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு எதுனாலும் செய்யுங்கப்பா. நான் சொல்றேங்கிறதுக்காக செய்ய வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டு சொந்தக்காரங்க 4 பேரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசி பழங்குங்க. இது நல்ல ஐடியானது அவங்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, என்ன அவசரப்பட்டு அத்து விடுறேன் அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க. சரிங்கக்கா. எது எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. அப்ப அதுல ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அதை சரி பண்றதுக்கு தான்ப்பா பார்க்கணும். ஆமாக்கா, ஆமா, நான் யோசிக்கிறேன்க்கா. சரிப்பா, யோசிங்க, யோசிச்சு எதுனாலும் செய்யுங்க. சரி, உடம்ப பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா வரேன். நீ வர்றேன் என்னம்மா? என்னங்க இப்படி பேசுறாங்க? பார்வதி அக்கா சொல்றது சரின்னு தான் எனக்கும் தோணுதல்லி. நம்ம கிட்டதான் ஏகத்துக்கும் தாராளமா சொத்து பத்து கிடக்கு. அதுல கொஞ்சத்தை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அவரை ஒரு தொழில் ஆரம்பிக்க சொன்னா நம்ம பிள்ளையும் வசதி வாய்ப்போட இருப்பாள்ல. வீடும் ஐஸ்வர்யாவுக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருக்கோம். இப்ப அவங்க இருக்கிற வீடை காலி பண்ணிட்டு நம்ம சீதனமா வாங்கி வச்சிருக்கிற வீட்டுல வந்து குடியிருக்க சொல்லுவோம். நம்ம வீடு நம்ம தொழில் அப்படிங்கிறப்ப 2 பேரும் நம்ம கைக்குள்ளேயே இருப்பாங்கல்ல. இதுக்கு அந்த ஆளும் அவங்க அம்மாவும் ஒத்து வரணும்ல. சரி அல்லி, கூப்பிட்டு பேசி பார்ப்போம். பேசி பார்த்தா தானே என்ன ஏதுன்னு தகையும். முதல்ல அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லாத, மாப்பிள்ளைன்னு சொல்லி பழகு இனிமேலு. சரி, கூப்பிட்டு விடுங்க, என்ன சொல்றாருன்னு பாப்போம்.
இது அம்மா குடுறியா இது அப்பா குடுறியா அப்படின்னா அம்மா குடுறிய நீ வச்சுக்கோ அப்பா குடுறிய நான் வச்சுக்கிறேன் நான் இது பத்திரமா வச்சிருப்பேன் நீ அம்மானிக்கு பத்திரமா வச்சிருக்கணும்னு பார்ட்னர்